நீஃப்ரிமலைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் 2 பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் இஎம்ஐ. இஎம்ஐ மாதத்தவணை. ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக இஎம்ஐன்னு ஒன்று இருக்கும். ஒருத்தன் டிவி வாங்குறதுக்கு வாங்கியிருப்பான், ஒருத்தன் கார் வாங்குறதுக்கு வாங்கியிருப்பான், ஒருத்தன் வீடு வாங்குறதுக்கு வாங்கியிருப்பான். இப்படிதானே ஒழிய யாரும் இஎம்ஐ இல்லாத மனிதர்களை இன்றைக்கு காலகட்டத்தில் கரெக்ட். ஏன்னா போன காலகட்டத்தில் இஎம்ஐன்னு ஒன்று இருக்காது. பேங்க்ல மட்டும் தான் போய் கடன் வாங்குவோம். இது எப்படின்னா இஎம் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு நிம்மதியை தொலைச்சிடாதீங்கன்றத சொல்லியிருக்க படம். அதாவது ஹீரோ அவரே தான் இந்த படத்துக்கு ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர். ஐயோ ஏங்க ஐயோ நல்லாவே இருக்காரு. கொஞ்சம் இல்ல மொத்த கண்ட்ரோல் அவர் எடுத்திருக்காரு. அதான் கொஞ்சம் சதாசிவம் சின்னராஜ் சிவான்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. சாய் தானியா அவங்க தான் ரோசிங்கிற ஒரு கேரக்டர், அவருடைய ஜோடியா. அப்புறம் பேரரசு அவங்க அப்பாவா நடிச்சிருக்காங்க. பிரமாதமா நடிச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். விராட் பாண்டி சன் டிவி ஆதகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் தான் இஎம்ஐ பைக்கு கொடுத்த இஎம்ஐ வசூல் பண்ண வச்சிருக்காரு. கார் கொடுத்த இஎம்ஐ வசூல் பண்ண இன்னொருத்த வரோம். ஓஏகே சுந்தர், லொல்லு சபா மனோகர், டிகேஎஸ், செந்திக்குமாரி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. செந்திக்குமாரி ஹீரோட அம்மா, நம்ம மீனாலோட சகம், நல்லா நடிச்சிருக்காங்க. கதை என்னன்னா, ஓப்பனிங்க அம்மாவுக்கு அடிபட்டுடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 50,000 ரூபா பணத்தை கட்டுங்க அட்வான்ஸா அப்படின்னோடனே இவர் ஒரு இஎம்ஐ இல்லை, இவர் இஎம்ஐ வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். இது நமக்கு ஃபிளாஷ்பேக்ல அம்மா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் பேங்க்ல போட சொல்லுவாப்புல, ஏடிஎம்ல போட்டோன்னு இஎம்ஐக்காரன் எடுத்துருப்போம். அது எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஏன்னா பார்த்துட்டே டக்குன்னு பேங்க்ல கிரெடிட் ஆச்சுன்னா இவன் எடுத்துருவாங்க, போயிடும். இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. என் அம்மா தான் எனக்கு எல்லாமோ உயிர் பழக்கணும்னு நீ அந்த காசை போட்டு 3 மாசம் டியூ கட்டணும் இருக்கு. நீ எப்படியா நாங்கள் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும், அந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்னா அது என்ன பண்ணுவே தெரியாதுன்னு பாப்புல. அதுவும் யாருன்னா மாமனார் உதவி பண்ணிருப்பாரு. அப்பதான் அவர் உதவியே பண்றாரு. யாரு? பேரரசு. கை நிறைய செயின் கீனு எல்லாம் போட்டுட்டு படத்துல ஒரு மாம்பழ தர்மபுரி கிருஷ்ணகிரி தான் கதைக்களம், மாம்பழ ஃபேக்டரி. அங்க இவரு கெமிஸ்டா இருப்பாரு. இவருக்கு அசிஸ்டன்ட் கெமிஸ்டா சேருவாங்க ஹீரோயின். இப்ப 2 பேருக்குள்ளார லவ். ஏன் லவ்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணை ஒரு இடத்துல இவர் மீட் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால அங்கேயும் இங்க லவ் பத்திக்கும். பார்த்தோன்னே அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்க வரும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாரு. அப்பா நீங்க அப்பாவாவே இருக்கீங்க, அம்மா நிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு டப்புன்னு இறங்கிட்டு வரும். ஓகேம்மா நீ விரும்புற பையனை கட்டிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு மயக்கிறதுக்காக ஒரு என்ஃபீல்டு பைக் வாங்குவாரு, 2.5 லட்சம். அது ஒரு இஎம்ஐ 50,000 தான் கட்டியிருப்பாரு. அடுத்து காரு, பொண்டாட்டி கல்யாணம் ஆனா சர்ப்ரைஸுக்கு இந்த 2 இஎம்ஐயும் வாங்குறப்ப பைக்ல இருந்து பல்பும் கார்ல இருந்து ஹெட்லைட்டும் போயிட்டு காட்டும். வாங்கிட்டு எல்லாம் மாட்டிக்க போறடா நீ. அப்பயே நம்ம கதை புரிஞ்சு போயிடும். கிளைமாக்ஸ்ல இந்த இஎம்ஐல இருந்து எல்லாம் தப்பிச்சாரா, சிக்கி சின்னாபண்ணம் பண்ணாரா, இந்த ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு என்ன இதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அத்தியாவசியமான பொருள் இது இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறதுக்கு நீங்க இஎம்ஐ வாங்க. தப்பு கிடையாது. காரு ஒரு முறை போறீங்க, சும்மா நிக்க போகுது, இந்த மாதிரி மாட்டிக்காதீங்கன்னு ஒரு இது. இதுல பிரமாதமா பண்ணிருக்கிறாப்ல. என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் மெச்சூர்டு கம்மியா இருக்கு. ஏன்னா எல்லா பொறுப்பு இவரே கெமிஸ்ட்ரிங்கிறாரு. அப்போ நம்ம கெமிஸ்ட்ரிங்கிறது சப்ஜெக்ட். அந்த வேலைக்கு போனோம்னா நம்ம கெமிஸ்ட்ரி. ஃபார்மசி படிச்சிருக்காங்கன்னா ஃபார்மசின்னு சொல்லக்கூடாது, ஃபார்மசிஸ்ட். அது மாதிரி கெமிஸ்ட் போடல. மெடிக்கல் ஷாப்பே கெமிஸ்ட்னு தான் வச்சிருப்பாங்க பல இடத்துல. அந்த மாதிரி சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் இந்த சினிமா கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ளவங்களை கூட வச்சிருந்தா இந்த படம் ஹை கிளாஸா இருந்திருக்கும். இப்ப மிடில் கிளாஸா இருக்குது. நிச்சயமா லோ கிளாஸ் கிடையாது. ஒரு நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேக்கிங் திராபையா இருக்குது, செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. பாட்டு எல்லாம் மிரட்டி இருக்கிறாப்லங்க. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிம்பு குரல்ல ஒரு பாட்டு, என் நண்பனே, சிம்பு குரல்ல என் நண்பனேங்கிற பாட்டுக்கு சமைத்த ஸ்ரீநாத் பிச்சை தான் இந்த படத்துக்கு மியூசிக். சிம்பு பாடின என் நண்பனேன்னு ஒரு ஆல்பம். அந்த போட்ட ஸ்ரீநாத் பிச்சை தான் இந்த படத்துக்கு மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. பாட்டுலாம் நல்லா இருக்கு. பிரான்சிஸ் ஒளிப்பதிவு, பாடல்கள் நம்ம பேரரசு. அப்புறம் கேட்கணுமா, பேரரசு பட்டைகளை போற. ஆமா, விவேக் 2 பேருமே நல்லா. எடிட்டர் ஆர் ராமர்,
முன்பாதியில இன்னும் சில திராவையான சீனை வெட்டி இருந்தா கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிரிப்பா grip ஆ இருக்கும். இஎம்ஐ வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியதா இருந்திருக்கும். இருந்திருக்கும். இப்பயுமே பார்க்கலாம் ம். நிச்சயமா. ம். சதாசிவம் சென்ராஜ் அவர் தான் சிவாங்கிற கேரக்டர்ல நடிக்கல, ம். வாழ்ந்துருக்காரு. வாழ்ந்துருக்காரு. ஆமா. சாய் தானியா ம். அவங்க ரோசிங்கிற கேரக்டர்ல உண்மையா நல்லா நடிச்சிருக்காங்க. ம். சாய் தானியா வேற ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, மிடில் கிளாஸ் தாமண்ணா ஆமாண்ணா. அவங்கதான். ஓகே. மறுபடியும் இந்த வாரம் அவங்க படம் 2 படம் வருது. 2 படம். சரி. இந்த படம் ஒண்ணு ம். பேரரசு ம். அப்பா கேரக்டர்ல, அப்பா கேட்டு பிளாக் பண்ணி சொல்லே அவன பேரஸ்லாம் நல்லா பண்ணுவான். நல்லா பண்ணிருக்காரு, பிளாக் பண்ணி நல்லா பண்ணிருக்காரு. ம். சன் டிவி ஆதவன் இந்த இஎம்ஐ வசூல் பண்றவர் வந்து மிரட்டுறாரு. மேட்ரு. ஏய் குடுக்குறே இல்லையா? அதாவது பிளாக் பாண்டி மாதிரி கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, ஆ. அது கடியா இருக்கு அவரே வில்லனா மாட்டாரு. ஓகேவா. ஓஏகே சுந்தர் ஆ. உண்மையா நல்லா அவர் பண்ணிருக்காரு, நல்லா வில்லன் இல்ல ஆ. இல்ல. ஒரு அடுத்து ஒரு கம்பெனில இவருக்கு வந்து ஓனரா இருப்பாரு, ஓ. ஹெல்ப் பண்ணுவார். ஒரு வார்த்தை கேட்பாருங்க நச்சுன்னு, ஓ இஎம்ஐ கட்டலன்னு தூக்கிட்டு போறீங்க, எத்தனை மாசம் என்ன கட்டணும்? 3 மாசம். ம். எவ்வளோ கட்டியிருக்கிறாரு? ம். 2.5 லட்சத்துல 50,000 கட்டிட்டாரு. ம். இன்னொரு 50,000 தானே 3 டியூ கட்டணும். ம். எவ்வளவு கட்டியிருக்காரு அப்படின்னு. 1.5 லட்சம் கட்டியிருக்காரு. ம். 1.5 லட்சமும் 50,000மும் 2 லட்சம் ஆச்சு. ஆமா. அந்த 2 லட்சத்தை வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போ அப்படிம்பாரு. ஆ. இஎம்ஐ வசூலிக்க வர சூப்பரான பஞ்ச் இல்ல லாஜிக்கா பேசி. ராஜிகா. ஒரு 3 டியூ கட்டலங்கிறதுக்காக வண்டி தூக்க வர்றீங்களே, அவர் முன்ன கடை கட்டினது. ஒரு ஆபீஸ்ல வச்சு தூக்க வருவாங்க அங்க. சோ அந்த இஎம்ஐ வாங்கிட்டு இந்த அவமானப்படுற சீன் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சரி சரி. ஒரு லொல்லு சபா மனோகர் ம். உன் மாடுலேஷனை மாத்துன்னு இந்த ஓனர் அடிக்கடி வந்து சொல்லுவாரு. நான் என்ன மாத்த முடியாது, இதுதான் வரும் அப்படின்னு. அந்த லொல்லு சபா மனோகர் இன்னொரு தம்பி ஒருத்தர் டிகேஎஸ் ஆ. அவரு ம். இந்த பிளாக் பாண்டி ம். இவங்க எல்லாம் பண்றது காமெடி. சில இடங்கள்ல காமெடி, ஆ. பல இடங்கள்ல கடியா இருக்கு. சரியா. அதாவது இப்ப பிளாக் பாண்டி வந்து ரொம்ப வருஷமா போராடுறாரு. அவர் படமே அவ்வளவு பிரமாதம் அங்காடி. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அந்த காமெடின்னு சொல்லி நடி ஆக்குறாங்க. இன்னைக்கு சந்தானம், ம். யோகி பாபு, ஏதோ இங்க அதுக்கு முன்னாடி வடிவேலு, வடிவேலு. அதுக்கு முன்னாடி கவுண்டமணிலாம் அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சுட்டு ம். ஒரு பண்ணுவாங்க. நீங்க சொல்ற சீனுக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ட்டு ம். அது மாதிரி பண்ணணும் தலைவா. காசு பார்க்காம அதை இனிமையாவது பண்ணணும். பண்ணணும். ஏன்னா படம் பாக்குறவங்க கொஞ்சம் கடுப்பா கூடாது. பிளாக் பண்ணி நல்லா ஹெல்பிங் நான் சொல்லுவாரு. இந்த சிந்து இறந்தப்பெல்லாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதோட சேர்ந்து இந்த கொரோனா அப்பெல்லாம் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட வெளியே தெரியாம நல்லா ஹெல்ப். காசு கிடைக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். புரியுது. ஓகேங்களா. ம். இதுதான் இதுல வந்து இந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம எடிட்டர் எல்லாரும் பார்த்துட்டோம். ம். உண்மையா Director. இஎம்ஐ அந்த டைரக்டர் வந்து தான் அவரே தான் அவருக்கு வந்து ஒரு வார்த்தைகள் எடுத்துருக்கிறதுனால ம். கொஞ்சம் டைரக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ம். மற்றபடி இஎம்ஐ செகண்ட் ஹாஃபுக்காக பார்க்கலாம், ரசிக்கலாம். இஎம்ஐ உண்மையா அப்ப எல்லாம் செகண்டா போக சொல்றீங்களா? இஎம்ஐ ம். நிச்சயமா கடன் வாங்கி பாதிக்கப்படாதவங்க இருக்கவே முடியாது. இருக்கவே முடியாது. அவங்க எல்லாம் பார்த்து திருந்த வேண்டிய படம். திரும்ப. இந்த படத்தை பார்த்தா நிச்சயமா கடன் வாங்க நினைக்கிறவன் ஒரு பயம் இருக்கும். அவன் வருந்துவான், ஆ. யோசிப்பான். யோசிப்போம். அதுதான் இஎம்ஐ மை மனதில் கொள்ளை கொள்ளும் மை அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.